வேலூர் தொகுதி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த், அரக்கோணம் திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் ஆகியோரை ஆதரித்து வேலூர் கோட்டை மைதானத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். நாங்க தேர்தல் வந்தா மட்டும் வர்றவங்க இல்ல, எப்போதும் மக்களோட மக்களா இருப்பவங்க. எதிர்கட்சியாக இருந்தா ஒன்றிணைவோம் வான்னு உங்களுக்கு துணையா இருப்போம். ஆளுங்கட்சியா வர்றப்போ திட்டங்களை நிறைவேற்றி நீங்கள் நலமானு உங்ககிட்ட பேசுவோம். தலைவர் கலைஞர் எங்களை அப்படித்தான் வளர்த்திருக்காரு. என்னை பொறுத்தவரை உங்களில் ஒருவனா, உங்கள் குடும்பத்தில் ஒருவனா இருப்பவன் நான். என்றைக்கும் உங்களோடு இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒவ்வொரு நாளும் நான் என்னென்ன பணிகளை செய்கிறேன், என்னென்ன திட்டங்களை மக்களுக்காக கொண்டு வரேன், எங்கெல்லாம் பயணிக்கிறேன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏன்னா என்னுடைய பொது வாழ்க்கைக்கு ஒரு திறந்த புத்தகம். ஆனா இப்ப தேர்தல் வந்துட்டதால தமிழ்நாட்டில் சில பார்ட் டைம் அரசியல்வாதிகள் வராங்க. யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். யாரு? பிரதமர் மோடி. பொய்களையும் அவதூறுகளையும் துணைக்கு அழைச்சிக்கிட்டு தேர்தல் சீசனுக்கு மட்டும் வருவாரு. வெள்ளம் வந்தா வரமாட்டாரு, நிதி கேட்டா கொடுக்க மாட்டாரு, சிறப்பு திட்டம் கேட்டா செய்ய மாட்டாரு. இப்படி மக்களை ஏமாத்தி தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செஞ்சு தராம துரோகம் செய்யும் பார்ட் டைம் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்களை நீங்க புறக்கணிக்கணும். தேர்தல் முடிஞ்சது தமிழ்நாட்டு பக்கமே வரமாட்டாங்க. உங்ககிட்ட நான் கேட்கிற வாக்கு ஜெகத் ரட்சகனுக்கும் கதிரானந்துக்கும் மட்டுமல்ல, இந்த நாட்டில் சர்வாதிகாரம் தலை தூக்க கூடாது, ஜனநாயகம் கேள்விக்குறியாகிவிடக் கூடாது, சமூக நீதி காற்றில் பறக்கக்கூடாது, மதச்சார்பின்மைக்கு அச்சுறுத்தல் அறவே கூடாது என்பதற்காகத்தான் வாக்கு கேட்டு வந்திருக்கேன். இந்தியா கூட்டணிக்கு நீங்க அளிக்கிற ஒவ்வொருத்தருடைய வாக்கும் தமிழ்நாட்டை மேலும் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். தமிழ்நாட்டை வெறுக்கிற பிரதமர் மோடிக்கு பதிலாக இந்தியா கூட்டணியின் சார்பில் பிரதமராக போகிறவர் நிச்சயமா இந்திய ஜனநாயகத்தின் மேல உண்மையான மதிப்பும், இந்திய மக்கள் மேல உண்மையான பாசமும், அரசியல் சட்டத்தை மதிக்கிற பண்பும், ஏன் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு பெருந்துணையாக நிற்பவராக இருப்பார். நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்தவரை எல்லாருக்கும் எல்லாம், அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான சீரான வளர்ச்சி என்ற அடிப்படையில் தான் செயல்பட்டு வருது. நாம் செய்துள்ள சாதனைகள் 10 ஆண்டுகள் அதிமுக அவல ஆட்சியினுடைய இருளை அகற்றி தமிழ்நாட்டுக்கு விடியலை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டுமல்ல, இன்னைக்கு காலையில் நான் ஒரு பெருமை கொள்ளக்கூடிய ஒரு செய்தியை சோசியல் மீடியாங்கிற சமூக வலைதளங்களில் பார்த்தேன். நம்ம திட்டங்கள் இந்தியாவிற்கு மட்டுமல்ல,
உலகத்திற்கே முன்னோடியாக இருக்கு. இன்னைக்கு கனடா நாட்டில் காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் எப்படி உருப்பெற்றது? பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டம் கொண்டு வர்றதுக்கு காரணமாக ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. பெருந்தலைவர் அவர்கள் கார்ல போயிட்டு இருந்தப்போ, முதலமைச்சராக கார்ல போயிட்டு இருந்தப்போ விளையாடிட்டு இருந்த சிறுவர்கள் சிலரை சந்திச்சாராம் வழியில். அங்க காரை நிறுத்தி அவங்களை பக்கத்தில் வர சொல்லி, இன்னைக்கு பள்ளிக்கு போகலையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த பிள்ளைகள் சொல்லி இருக்காங்க, குடும்பத்தில் உணவுக்கே வழி இல்லாததால எங்க அப்பா அம்மா பள்ளிக்கு அனுப்பல என்று அந்த சிறுவர்கள் சொல்லவும், பள்ளியில மதிய உணவு போட்டா அதுக்காவது குழந்தைகள் படிக்க அனுப்புவாங்கன்னு சிந்திச்ச பெருந்தலைவர் மதிய உணவு திட்டத்தை தொடங்கினார். எனக்கும் அது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. நான் முதலமைச்சரானவுடன் சென்னையில் ஒரு பள்ளியில் நடந்த நிகழ்ச்சிக்கு காலையிலே போயிருந்தேன். ஒரு குழந்தையை பார்த்து, என்னம்மா சாப்பிட்டீங்களான்னு யதார்த்தமா கேட்டேன். அந்த குழந்தை, வீட்டில் அப்பா அம்மா வேலைக்கு போறாங்க, காலையில் டிஃபன் செய்ய மாட்டாங்க, அதனால சாப்பிடலன்னு சொன்னதும் எனக்கு மனசே சரியில்லை. கோட்டைக்கு போனவுடன் அதிகாரிகள் அழைச்சேன், பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் கொண்டு வரணும், திட்டத்தை தயார் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதிகாரிகள் என்ன ரொம்ப பணிவா, சார் நம்ம நிதிநிலை ரொம்ப மோசமா இருக்கு, அது இல்லாம இது நம்ம தேர்தல் அறிக்கையில கூட சொல்லலன்னு சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன், வாக்குறுதி கொடுக்கலனா என்ன, நம்ம எதிர்கால தலைமுறை குழந்தைங்க தான், அவங்க காலையில நல்லா சாப்பிட்டு நல்ல உடல்நலத்தோடு இருந்தாதான் அவங்க படிக்கிறது மனசுல பதியும். இதை நாம கண்டிப்பாக செய்யணும். நிதிநிலையை சரி செய்யவும் திட்டம் போடுவோம், நீங்க ஃபைலை தயார் பண்ணுங்க என்று ஃபைலை கொண்டு வந்தாங்க. கையெழுத்து போட்ட கைதான் இந்த ஸ்டாலின் கை. வரலாறும் மக்களான நீங்களும் இந்த ஸ்டாலினுக்கு கொடுத்த வாய்ப்பால் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 16 லட்சம் குழந்தைங்க வயிறார சாப்பிடக்கூடிய காலை உணவு திட்டம் வெற்றிகரமாக செயல்படுது. அதே மாதிரி நம்முடைய முத்தான திட்டங்களால் பலரின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஒரு கடிதம் என்னுடைய அலுவலகத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. அந்த கடிதத்தில் தன்னுடைய கணவர் மறைஞ்சு 7 ஆண்டுகள் ஆகுதுன்னும், தன்னுடைய மகன் 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி தனி குடித்தனம் போயிட்டதாகவும் சொல்லிட்டு, என்னுடைய செலவுக்கான பணத்துக்கு என் பையனை எதிர்பார்க்கிற நிலையில இருந்தேன், இப்ப நீங்க 1000 ரூபாய் தர்றதுனால என்னுடைய செலவை நானே பார்த்துக்கிறதோட என் பேர பசங்களுக்கு என் காசுல இருந்து ஏதாச்சும் வாங்கி தரேன், இது போதும் ஐயா எனக்குன்னு சொன்னது மகிழ்ச்சியோடு எழுதியிருந்தாங்க. அந்த அம்மாவோட சுயமரியாதையில தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகையோட வெற்றி இருக்கு. இப்படி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 1,15 லட்சம் மகளிர் இந்த திட்டத்தின் மூலமா வாங்குகிற 1000 ரூபாய். எங்க அண்ணன் ஸ்டாலின் தர தாய் வீட்டு சீர்னு உரிமையோடும் மகிழ்ச்சியோடும் சொல்றாங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாதிரியே மகளிர் பேருந்துல இலவசமா பயணம் செய்ய விடியல் பயண திட்டம். கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம்.
மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்க போகக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டம், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் நான் முதல்வன் திட்டம், நாள்தோறும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி மக்களுக்கான அரசா திமுக ஆட்சி செயல்பட்டு வருது. நம்ம சாதனைகள் மாதிரியே இந்தியா கூட்டணி ஆட்சி ஒன்றியத்தில் அமைஞ்சதும் சாதனைகளாக மாறப்போற வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிறோம். அதுல சிலவற்றை மட்டும் குறிப்பா சுருக்கமா சொல்ல விரும்புறேன். 10 ஆண்டு காலமாக சாமானிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சமும் நினைச்சு பார்க்காம மக்கள் விரோத பாஜக அரசால் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல், டீசல், கேஸ் விலை குறைக்கப்படும். சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும். தொழிலாளர் விரோத சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும். ஜிஎஸ்டி சட்டத்தில் சீர்திருத்தம் செய்யப்படும். விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகளையும் வங்கிகளையும் வாங்கியிருக்கக்கூடிய கடனும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும். உழவர்களுடைய வேளாண் விளைபொருட்களுக்கு மொத்த உற்பத்தி செலவுடன் 50 விழுக்காடு என்பதை வலியுறுத்தி குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்யப்படும். தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி வாய்ப்பு திட்டம், வேலை நாட்கள் 100 150 நாட்களாகவும் ஊதியம் 400 ரூபாயாகவும் உயர்த்தப்படும். மாணவருடைய கல்வி கடன் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும். வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் இல்லாதப்போ விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும். மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தோர் மற்றும் மாணவர்களுக்கு ரயில்வே துறையில் வழங்கப்பட்டு வந்த கட்டண சலுகை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும். ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் முதல் கிருஷ்ணகிரி ஓசூர் ரயில் நிலையம் வர புது ரயில் பாதை திட்டம். தமிழ்நாட்டில் உள்ளது போல அகில இந்திய அளவிலும் சிறுபான்மையின சமுதாயத்துக்கு இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். பிரதராமை பகுதிக்கு மாம்பழச்சாறு தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை அமைக்கப்படும். வேலூர் விமான நிலையம் விரைவில் செயல்பாட்டுக்கு வரும். ஆற்காடு பகுதியில் அரசு கலைக்கல்லூரி அல்லது தொழில்நுட்ப கல்லூரி அமைக்கப்படும். விளாப்பாக்கம் பேரூரில் கூட்டுறவு வங்கி அமைக்கப்படும். சேந்தமங்கலத்தில் ரயில் நிலையம் அமைக்கப்படும். நெமிலி ஊராட்சியில் கூட்டு குடிநீர் திட்டம். நகரி முதல் திண்டிவனம் வரை ரயில் பாதை அமைக்கும் பணிகள் விரைந்து முடிக்கப்படும். இது எல்லாத்துக்கும் மேல முக்கியமா சாதிவாரி கணக்கெடுப்பும் வறுமை கோட்டு கீழே உள்ள மிகுந்த மக்கள் குறித்த கணக்கெடுப்பும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரே நேரத்தில் ஒன்றிய அரசால் எடுக்கப்படும். இப்படி பல்வேறு வாக்குறுதிகள் இருக்கு. சிறுபான்மை மக்களுடைய உண்மையான காவலனா எப்போது திமுக தான் இருக்கு. இஸ்லாமிய மக்களுக்கும் திமுகவுக்குமான உறவுங்கிறது இன்னைக்கு நேற்றுக்கு ஏற்பட்டதல்ல. பேரறிஞர் அண்ணாவிட முத்தமிழறிஞர் கலைஞரை இணைச்சது திருவாரூர் நடந்த மிலாது நபி விழாதான். தலைவர் கலைஞருக்கு உற்ற பள்ளி தோழர் ஹசன் அப்துல் காதர் முரசொலிய முதலில் அச்சிட்டு கொடுத்தவர் கருணை ஜமால். கருணை திரைக்கும் கலைஞருடைய வசனங்கள் திரைத்துறை ஆள அடித்தளமிட்டவர் கவிஞர் காமு ஷெரீப். இன்னைக்கும் கழக உடன்பிறப்புகளின் உணர்ச்சி கீதமாக இருக்கக்கூடிய கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே என்று பாடலை தந்தவர் நாம் பெரிதும் மதிக்கக்கூடிய நாகூர் அனிவா அவர்கள். முதலா
1967 திமுக ஆட்சி அமைச்ச வரலாற்று சிறப்புமிக்க கூட்டணியில பேரறிஞர் அண்ணாவுக்கு பக்கபலமாக இருந்து திமுக வரலாற்றில் திருப்பு முனை ஏற்படுத்த துணை நின்றவர் கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லத்தவர்கள். அந்த உறவின் அடையாளமாகத்தான் சிறுபான்மையின மக்களின் முன்னேற்றத்திற்காக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் திட்டங்களை அறிவித்து செயல்படுத்துகிறோம். பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சிறுபான்மை மக்களுக்கு 3.5% உள்ஒதுக்கீடு, சிறுபான்மையினர் நல ஆணையம், தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம், உருது அகாடமி, தமிழ்நாடு வக்வாரிய நிர்வாக செலவுக்காக தமிழ்நாடு அரசின் சார்பில் நிதி, ஹஜ் மானியம் அதிகரிப்பு, நபிகள் நாயகம் பிறந்த நாள் அரசு விடுமுறையாக அறிவிப்பு, சிறுபான்மையினர் நல இயக்கம், சிறுபான்மையினர் ஆணைய சட்டம்னு இப்படி கலைஞர் வகுத்து தந்த பாதையில் நம்ம திராவிட மாடல் அரசு சிறுபான்மை சமூக பிரதிநிதிகள் கலந்துகிட்ட கூட்டத்தை நடத்தணும். அதில் அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி அறிவிப்புகளை நான் அப்பவே வெளியிட்டேன். பள்ளிவாசல்கள் மற்றும் தர்காக்கள் மேம்பாட்டுக்கான மானிய தொகை 10 கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கு. சொத்துக்கள் சர்வே செய்வதற்காக 2 கோடி ரூபாய் அரசு நிதி, கல்லறை தோட்டம் மற்றும் கபரிஸ்தான்களுக்கு புதிதாக சுற்றுச்சுவர் மற்றும் பாதை அமைக்க நிதி, தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் 9217 சிறுபான்மையினர் மக்களுக்கு 62 கோடி ரூபாய் கடன். அதுல முக்கியமா சொல்லணும்னா மெட்ரிக் கல்விக்கு முந்தைய கல்வி உதவி தொகையை ஒன்றிய அரசு நிறுத்தி இருந்துச்சு. அதை வழங்கணும்னு 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நான் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதினேன். வழக்கம் போல தமிழ்நாட்டிலிருந்து வந்த கடிதம் என்ற காரணத்தால் அவர் அதை கவனிக்கல. அதனால அந்த கூட்டத்திலே நான் அறிவித்தேன், நிறுத்தப்பட்டிருந்த அந்த கல்வி உதவி தொகை இனிமே தமிழ்நாடு அரசே வழங்கும் என்று அறிவித்தேன். அந்த உதவித்தொகை தமிழ்நாடு அரசு உதவியோடு வக்வாரியங்கள் மூலமாக முஸ்லிம் மாணவர்களுக்கு வழங்கப்படுது. அதேபோல் சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களுக்கு வாழ்நாள் அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று மாநில அரசால் கல்வி நிறுவனங்களுக்கு நிதி வழங்கப்படுகிறது. இப்படி எண்ணற்ற சாதனைகளை சிறுபான்மையினர் மக்களுக்கு செய்து கொடுத்த, செய்து கொடுக்கும், செய்ய போகும் அரசு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தப்போ சிறுபான்மையுடைய மக்களுடைய முதுகலை குத்துனார் பழனிசாமி. இப்ப பாஜகவோட கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு புதுசா சிறுபான்மையினர் மேல அக்கறை வந்தத மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். சிறுபான்மையினருக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டத்தை அமுல்படுத்துறோம்னு மோடியும் அமித்ஷாவும் சமீபத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த சட்டம் 2019 மாநிலங்களவையில் அதிமுகவும் பாமகவும் ஆதரிச்சு ஓட்டு போட்ட காரணத்தால் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே வந்திருக்கு. எவ்வளவு பெரிய துரோகத்தை சிறுபான்மை மக்களுக்கு பண்ணிட்டு இப்போ அந்த சட்டத்தை நாங்க எதிர்க்கிறோம்னு சொல்றது பசப்பு நாடகம் இல்லையா? கடந்த 5 ஆண்டுகள்ல நம்ம எம்பிக்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்கிறாங்க. ஒன்றிய அரசு மக்களோட சட்டங்களை கொண்டு வந்தப்போ நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் எவ்வளவு போராட்டம் நடத்தணும். உதாரணத்துக்கு இந்த சிஏஏ சட்டம் வந்தப்போ திமுகவும் தோழமை கட்சிகளும் தான் உறுதியா நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து எதிர்த்து வாக்களித்தது. தற்போது வேலூர் கோட்டை மைதானத்தில் திமுகவின் திட்டங்களை பட்டியலிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.